ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேஜிக்கல் பார்பி தமிழ். இன்னைக்கு ஸ்விம்மிங் காம்படிஷன் நடக்க போகுது. அதுக்காக சீதா கையில பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. வாங்க இன்னைக்கான ஸ்டோரி பார்க்கலாம். கையல் நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம காம்படிஷனுக்கு போறோம். சீக்கிரமா நல்லா பண்ணிக்கோ. சரி மம்மி, நான் தான் ஜெயிக்க போறேன். ஐ ஜாலி, நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க போறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்க அம்மா எனக்கு ரொம்ப நல்லா பிராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதனால நான் தான் ஜெயிப்பனே. ஏ ஜாலி ஜாலி ஜாலி. அப்போ சீதாவோட ஃப்ரெண்ட் ராதா அங்க வராங்க. வா ராதா, கையல் நல்லா சூப்பரா பிராக்டிஸ் பண்ணிருக்கியே. ஆமா ஆமா ராதா, நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கா. அவதான் ஜெயிக்க போறா பாரு, நீ வேணா. கையல் என்ன எப்பவுமே ஏமாத்துந்தல, அவதான் ஜெயிப்பா, நீ வேணா பாரா. ஆமாக்கா, அதெல்லாம் விடுங்க. இப்ப டைம் என்ன ஆச்சு? டைம் ஆயிடுச்சு காம்படிஷனுக்கு, வாங்க போலாம். இல்ல ராதா, இன்னும் கொஞ்ச நேரம் டைம் இருக்கு, அது வரைக்கும் அவ பிராக்டிஸ் பண்ணட்டும். அப்போ கியாராவோட அம்மா வராங்க. டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா போகணும். வா கியாரா, போலாம் சீக்கிரமா. ஆமா, காம்படிஷன் ஸ்டார்ட் ஆயிட போகுது, சீக்கிரமா போலாம் வாங்க. கையல் இன்னும் கூடமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க? டைம் ஆயிடுச்சு கையல், சீக்கிரமா போனோம் வா. அம்மா பாருங்க, சீதா ஆண்டி லாஸ்ட் டைம் வரைக்கும் பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க கியாராக்கு. நீங்க தான் எனக்கு எதுமே பிராக்டிஸ் எல்லாம் கொடுக்கவே இல்ல. வீட்டு வேலை தான் செய்ய சொல்லிட்டு இருந்தீங்க. அப்படிலாம் இல்ல கியாரா, நீ வீட்டு வேலை செஞ்சா ஸ்ட்ராங்கா இருப்ப, அதனாலதான் உனக்கு வீட்டு வேலை செய்ய சொன்னேன். சரிங்கம்மா, நீங்க சொன்னா சரிதான். கியாரா, நீ ஸ்ட்ராங் ஆயிட்டம்மா. நீ தான் காம்படிஷன்ல வின் பண்ண போற, பாக்குறியா? என்ன சீதாக்கா, காம்படிஷனுக்கு டைம் ஆகுது, இன்னும் கியாராக்கு பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. கிளம்புங்கக்கா, டைம் ஆயிடுச்சு. இல்ல ஸ்னேகா, இன்னும் டைம் இருக்கு, அது வரைக்கும் கையில பிராக்டிஸ் பண்ணட்டும். சீக்கிரமா போலாம், உன்னை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க காம்படிஷன்ல இருந்து. டைம் ஆயிடுச்சு, வா சீக்கிரமா போலாம். பிராக்டிஸ் பண்ணது போதும், எழுந்து வா. மம்மி வாங்க மம்மி போலாம், டைம் ஆயிடுச்சு. என்ன டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க மம்மி, ப்ளீஸ் மம்மி வாங்க, பிராக்டிஸ் பண்ணது போதும் மம்மி. எழுந்துருங்க மம்மி, போலாம், டைம் ஆயிடுச்சு காம்படிஷனுக்கு. டைம் எல்லாம் ஒன்னும் ஆகல கையல், நீ பிராக்டிஸ் பண்ணு, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். சரி வா கியாரா, நம்ம போலாம். நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு, நீ போய் காம்படிஷன்ல வின் பண்ணணும்ல. இந்த ஸ்னேகாக்கு ரொம்ப அவசரம், காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக இன்னும் டைம் இருக்கு, கொஞ்சம் பொறுமையா தான் போனா என்ன அவளுக்கு. இவங்க பேசிட்டு இருக்கப்பவே கையலோட அப்பா வராங்க வீட்டுக்கு. கையலோட காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, சீக்கிரமா கிளம்பணும். என்ன நீ எல்லாரும் இங்கேயே இருக்காங்க? காம்படிஷன் வேற ஸ்டார்ட் ஆக போகுது. சீதா, இன்னும் கிளம்பலையா நீங்க எல்லாரும்? காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போதாங்க. அப்பா என்ன சொல்றீங்க? காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போதா? மம்மி என்ன சீக்கிரமா கூட்டிட்டு போங்க, டைம் ஆயிடுச்சு, இல்லன்னா என்ன டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. கையல் வா கையல், நான் கூட்டிட்டு போய் விடுறேன் உன்னை. அப்பா நான் தோந்துடுவாப்பா, சீக்கிரமா கூட்டிட்டு போங்கப்பா. அட நீ ஏன் போகணுமா? எப்படிமா தூப்பு? நான் உன்னை சைக்கிள் எடுத்து போய் விட்டுடுறவா? சீதா ராதா ரெண்டு பேரும் சீக்கிரமா கிளம்பி வாங்க, காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள வந்துருங்க. ஏன் தப்புதான் ராதா, காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள கொஞ்சம் பிராக்டிஸ் கொடுக்கலான்னு நினைச்சேன். ஆனா இப்ப காம்படிஷன் ஸ்டார்ட் ஆயிட்டு இப்ப அவங்க போய் சீக்கிரமா சேரணும். சரி வா, நம்ம போய் பார்க்கலாம், அதுக்குள்ள நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போலாம். உன் பையனை கூட்டிட்டு வா, நம்ம போலாம், ஒன்னா போலாம். இல்லக்கா, அவன் வரமாட்டான், அவன் தூங்கிட்டு இருக்கான், அவங்க அப்பா இருக்காங்க. வாங்க நம்ம அதுங்கிட்டே காம்படிஷன் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓ அப்படியா, வா நம்ம ரெண்டு பேரும் போய் சீக்கிரமா பார்த்துட்டு வந்துடலாம் காம்படிஷன். சீதாவும் ராதாவும் காம்படிஷன் பார்க்க கிளம்பிட்டாங்க. எல்லாரும் காம்படிஷனுக்கு வந்து ரெடியா இருக்காங்க. ஏய், இன்னும் கையல் வரவே இல்லப்பா. ஆமா, காம்படிஷன் வேற ஸ்டார்ட் ஆக போகுது. பசங்களா, காம்படிஷன் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆக போகுது, எல்லாரும் ரெடியா இருங்க. கியாரா, கையல் வரமாட்டாளா அப்போ? தெரியலையே மலரு, கூப்பிட்டுட்டு தான் வந்தேன், ஆனா கிளம்பியே வரல. அவள் லேட்டா வந்தாலும் அவளை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க சார், அவளை காம்படிஷன்லயே கலந்துக்க முடியாது. அப்பா சீக்கிரமா போங்க. அப்பா அடி வந்துட்டோம். அப்பா காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகலப்பா, நான் போறேன்ப்பா, சீக்கிரமா கடகடன்னு போய் காம்படிஷன்ல கலந்துக்கிறேன். சார் நில்லுங்க சார், நான் கூட போனோம், காம்படிஷன் கலந்துக்கிறேன், நான் கூட இருக்கேன் சார். வா கையல், நான் உன்னை அப்பவே கூப்பிட்டேன்ல உங்க வீட்டுல, நீ அப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த, அப்பயே நான் கூப்பிட்ட, டைம் ஆகுது வா, நீ சொன்னா கேட்டியா? இப்ப பாரு, சீக்கிரமா வா. இதோ வந்துட்டேன். நான் காம்படிஷன்ல கலந்துக்க போறேம்மா, நான் ஜெயிச்சிருவேம்மா எப்படி இருந்தாலும். ஓகே அர்ஜுன், நல்லா ஸ்விம் பண்ணு, நல்லா ஃபாஸ்டா பண்ணு, நல்லா கையெல்லாம் நல்லா ஆட்டு, அப்பதான் ஃபர்ஸ்ட் போவேன். இந்த ஒரு பிளான் இருக்குமா, அப்பதான் நான் ஜெயிப்பேன். என்னது பிளானா? என்ன பிளான்? அடடா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் சும்மா சொன்னேன், பிளான் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐயோ, நம்மளே வாயை குத்து மாட்டிப்போம் பொழுது. இப்படின்னா இவகிட்ட சொல்லிடணும் நம்ம பிளான, அப்பதான் அம்மாவுக்கு தெரியாத சொல்லணும். அம்மா, நான் கொஞ்சம் என் தங்கச்சி கிட்ட பேசிக்கிறேம்மா.
பாப்பா நான் சொல்றது மட்டும் கேளு. ஸ்விம்மிங் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆயிட்டு போயிருக்கோம். நீ அங்க வந்து கிட்ட வந்து கல்லு தூக்கி போடு. என் மேல போட்டு போற, வேற யார் மேலன்னா போடுன்னா அப்பதான் நான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா அவங்க யாருன்னா ஜெயிச்சிருவாங்க. இது மட்டும் செஞ்சிரு பாப்பா ப்ளீஸ். என்னடா குச்சு குச்சுன்னு பேசிட்டு இருக்கா அவகிட்ட? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மா செட்டிங் தான். என்னது செட்டிங்கா? ஒண்ணும் இல்லம்மா நான் கிளம்புறேன். நான் போய் காம்படிஷன் ஜெயிக்கிறேன். எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. பாய். என்னை என்கரேஜ் பண்ணுங்க நல்லா. நான் தான் வின் பண்ணுவேன். பாருங்க நீங்க வேணா மம்மி, நான் பிரைஸ் வாங்கிட்டு வந்துருவேன். இன்னும் சீதாவா ஆள காணோமே. காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்பாடி, காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகல. எப்படியோ வந்துட்டோம். மூச்சு வாங்குது. ராதா எங்கன்னா இடம் பாரு, உக்காந்துக்கலாம். என்னால முடியல. கையில் நான் உன்னை அப்பவே கூப்பிட்டேன்ல, வா சீக்கிரமா போலான்னு. நீ சொன்ன பேச்சு கேட்டியா? ஆமாப்பா, எங்க அம்மா தான் கேட்கவே இல்லை. லாஸ்ட் மொமெண்ட்ல கூட பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்க அப்பா வந்து சொன்ன பிறகுதான் நான் வந்தேனே கிளம்பி. எங்க அப்பா சைக்கிள் இட்டுல இருந்து விட்டாங்க. சரி விடு. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ண. என்ன பசங்களா எல்லாம் ரெடி ஆயிட்டீங்கல்ல? ஸ்டார்ட் பண்ண போறேன் இப்போ நானு. எப்படின்னா ஜெயிச்சிடணும். ஐயோ பயமா இருக்கே பார்த்தாவே. எப்படின்னா ஜெயிக்கணும் இவங்களை விட்டுட்டு. நான் ஜெயிச்சிருவேன் எப்படியோ. கம் ஆன் கயல். ஆல் தி பெஸ்ட் பசங்களா. அர்ஜுன் எப்படின்னா ஜெயிச்சிடு. ஓகே பசங்களா, ரெடி? 1 2 3. குதிங்க பசங்களா. எல்லா பசங்களும் ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சுட்டாங்க. ஐயோ நான் குதிக்க மாட்டேன்ப்பா, ரொம்ப ஆழமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. நான் ஜெயிக்க போறது இல்லைன்னு எனக்கு தெரியும். எனக்கு தண்ணி பார்த்தாவே பயமா இருக்கு. நான் போயிடுறேன் இங்க இருந்து. எப்படின்னா ஃபாஸ்டா போய் ஜெயிச்சிடணும். நான் தான் ஜெயிக்கணும் ஃபர்ஸ்ட். இந்த அர்ஜுன் எல்லாம் ஜெயிக்க கூடாது. ஜாலியா இருக்கு தண்ணி இல்ல. நான் தான் ஜெயிக்க போறேனே. கேரா ரொம்ப சீன் போறாத. நான் தான் ஜெயிக்க போறேன் பாரு. இப்போ எங்க செட்டிங் வச்சிருக்கேன் நானு. என் தங்கச்சி வைக்க போறேன் உங்களுக்கு எல்லாம் ஆப்பு. பாரு பயந்து நீ ஏந்து ஓட போற பாரா. இப்போ நீ கொஞ்ச நேரம் இரு எங்க தங்கச்சி கூப்பிடுற இரு. நான் அர்ஜுன் என்னடா சொன்ன இப்போ? நான் கேட்டுச்சு எனக்கு. நான் செட்டிங் ஏதோ சொல்றேன். இரு நான் ஜெயிச்சு காமிக்கிறேன் பாரு. இப்போ எல்லா பசங்களும் நீந்திட்டு இருக்காங்க. அண்ணா அர்ஜுன் அண்ணா. பாப்பா கல்லு தூக்கி போடு. அண்ணா கல்லு இங்க எங்கேயுமே இல்ல அண்ணா. அம்மா என்ன வெளியே அனுப்ப மாட்டேன்றாங்க. ஐயோ அப்ப என் செட்டிங் அவ்வளவுதானா? பாப்பா இங்க வந்து உக்காருவா. அங்கெல்லாம் போவாத. கையில் வாமா முன்னாடி. ஃபாஸ்டா வா சீக்கிரமா. ஒடியா முன்னாடி வா. நீதான் ஃபர்ஸ்ட் வரணும். கயல் வா. கயல் நீ வாமா சீக்கிரமா ஸ்விம் பண்ணு. ஒடியா. சீதா அவதான் ஜெயிக்க போறா. நீ வேணா பாரு. கியாரா வாமா. நீதான் இப்ப செகண்ட் வந்திருக்க. சீக்கிரமா வந்தா ஃபர்ஸ்ட் வந்துடலாம். வா. இதோ ஃப்ரெண்ட்ஸ், யார் ஃபர்ஸ்ட் வராங்க பார்க்கலாம். கியாரா தான் ஃபர்ஸ்ட், செகண்ட் கயல். நான் ஜெயிச்சிட்டேன் அம்மா. நான் ஜெயிச்சிட்டேம்மா. வாவ் கியாரா சூப்பர். நீதான் ஸ்ட்ராங் பாத்தியா? இப்போ நான் சொன்னேன்ல. வெரி குட். ஆடியன்ஸ், கியாரா தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. இந்த பொண்ணுக்கு நான் எவ்வளவு பிராக்டிஸ் கொடுத்தேன். அப்ப கூட அவ ஃபர்ஸ்ட் வரலையே. அக்கா விடுங்கக்கா, அதெல்லாம் பசங்க அப்படிதான். நெக்ஸ்ட் டைம் வருவா ஃபர்ஸ்ட் அவ. இன்னும் பிராக்டிஸ் கொடுத்துட்டே இருங்க. சரி இப்போ செகண்ட்னா வந்தாலே அதுவே போதும். இந்த பையன் எந்த கேம்லயும் ஜெயிச்சதே கிடையாது. எப்பவுமே தோத்துட்டு தான் வரான். இவனுக்குலாம் பிராக்டிஸ் கொடுக்கதே வேஸ்ட். இந்த ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ணதே வேஸ்டா போச்சு. இவனுக்கு காம்படிஷன்ல இன்னொரு வாட்டி சேர்க்கவே கூடாது. எதுலயுமே இவனை காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கும். ஸ்விம்மிங் காம்படிஷன் முடிஞ்சது. இதோட ஸ்டோரி முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.